இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அவுட்லைன் டூல்ஸை தனித்தனியாக சிங்கிளாக எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டூலை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணால் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரன் டூல். இப்போ இந்த ரன் டூல் எடுத்துக்கிறீங்க, ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, இமேஜஸ் நீங்கள் இதில் எடுக்கிற இமேஜஸ் வந்து நம்ம இந்த இமேஜ்க்குள்ளே இன்சர்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த இமேஜஸை எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. நான் டெஸ்க்டாப்பில் ஓல்ட் எம்ப்ராய்டரின்னு ஒரு ஃபைலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரன் ஃபோல்டர், ரன்னுக்கான இமேஜஸ். இப்போ இங்கே வந்து இமேஜஸ் காட்டல. நம்ம ஃபைல் டைப் ஒன்றா இந்த சாஃப்ட்வேருக்கு ஆல் ஃபைல்ஸ் அல்லது ஜேபிஇஜி, இந்த ரெண்டு, அதாவது மேக்ஸிமம் ஜேபிஇஜி ஃபைல் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இதில் வந்து இமேஜஸ் ஓப்பன் ஆகும். ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டா அதுவே வந்து இமேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் எடுக்கிறோம். இப்போ நம்ம அதை வந்து டிசைன் பண்ணலாம். நான் டூல் எடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கீழே வந்து இந்த கலர் இருக்கும், அந்த கலர்ஸ் இங்கே இருக்கிறதும் சூஸ் பண்ணலாம். வேணும்னா நீங்களே கலரை வந்து புதுசாக காம்பேக்ட் பேலட்னு இருக்குது, இதில் போய் நீங்கள் கலர்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ண நான் இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போது ரைட் கிளிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கர்வ்ஸ் நிறையா இருக்குது. ஷார்ப்பாக வர இடத்துல நம்ம லெஃப்ட் கிளிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்ட்ரைட் லைன்ஸு, ஷார்ப்பாக திரும்புகிற இடம், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே. பாஸ் பண்ணிக்கலாமா? ம், நான் இங்கே பாயிண்ட்ஸ் இப்போ தப்பாக வச்சுட்டேன், அதனால பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். பேக் ஸ்பேஸ் கொடுக்குறப்போ இந்த பாயிண்ட் மட்டும் டெலீட் ஆகாது, முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸும் சேர்த்து டெலீட் ஆகிட்டு தான் அந்த பாயிண்ட் எடுக்கும். பாஸ் பண்ணிட்டேன்.